அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் போயிருக்கீங்களா நண்பர்களே? எல்லாரும் ஜாலிக்காக தான் போவாங்க. இங்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸ்விங் ரோலர் திடீர்னு கவிழ்ந்து விழுந்து அங்க இருந்தவங்க எல்லாம் படுகாயம் அடையறாங்க. அதுலயும் அங்க பாதுகாப்பு பணியில இருந்த ஒருத்தர் பரிதாபமா உயிரிழந்து போறாரு. ஆமாங்க. இந்தியாவுல தான் இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் ஹரியானா மாநிலத்துல. அந்த சம்பவம் தான் ஃபரிதாபாத் பக்கத்துல இருக்கிற சுராஜ்குண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அங்க தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸ்விங் ரோல்ல கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் டிராவல் பண்ணி போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ 2 சுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு அதோட ஒரு பக்கம் கழண்டு மேலேருந்து கீழே விழுவுது. விழுந்த உடனே அங்க இருந்தவங்க எல்லாரையும் ஓடி பிடிச்சு போய் காப்பாத்துறாங்க. கிட்டத்தட்ட 15 பேரை காயங்களோட மீட்கிறாங்க. ஆனா அங்க பாதுகாப்பு பணியில ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாரு. அவரோட பேரு ஜெகதீஷ் பிரசாத். அவரு பரிதாபமா மருத்துவமனை கொண்டு போற வழியில இறந்து போறாரு. இது அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு வந்த இடத்துல மக்களுக்கு ரொம்ப ஒரு சோகத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கு. இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, அவரு அடுத்த மாசம் மார்ச் மாசம் தான் ரிட்டையர் ஆகுறதா இருந்துச்சு. ரிட்டையர் ஆகுறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி இப்படி பரிதாபமா இறந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி மிகப்பெரிய அளவுல அங்க இருந்தவங்க எல்லாருக்கும் சோகத்துலதான் ஆழ்த்திருக்கு. இது போல இந்தியாவுல ஒரு இடம் 2 இடம் இல்ல, நிறைய இடத்துல அம்யூஸ்மெண்ட் பார்க்ல எல்லாம் விபத்து நடந்திருக்கு. அதுலயும் சென்னையில கூட நடந்திருக்கு. போன வருஷம் 2025ல சென்னையில கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதிர்ஷ்டவசமா அங்க யாருக்கும் உயிரிழப்பு எதுவும் ஏற்படல. ஆனா இதே போல பல இடங்கள்ல இந்த மாதிரி பார்க்ல எல்லாம் சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. விபத்துகள் ஏற்பட்டு பல பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதை பத்தி இதெல்லாம் தடுக்கிறதுக்கு அரசாங்கம் எந்த மாதிரியான சட்டத்தை அந்த விதிமுறைகளை கடுமையாக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க.